வாடகைக்கு விடணுங்கிறதுக்காகவே கடன் வாங்கி ஒரு கார் வாங்குறாரு. பல்வேறு தீவிரவாத செயல்களுக்கும் இது போன்ற வாடகை கார்கள், ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபடுவதற்கும் ஒரு கொலை குற்றவாளிகள் கூட இது போன்ற கார்களை, அந்த காரை வாங்கிட்டு போய் அவன் சுற்றுலா தான் போறானா இல்ல வேற ஏதாவது சம்பவத்துல ஈடுபடுங்க 10 பேத்த பிடிச்சி போலீசார் முட்டி தட்டி உள்ள தள்ளினாதான் இந்த கும்பல்களுக்கெல்லாம் சேம் அதே கதை தான். அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் நிகழ்வு உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488884225. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். திருச்சியில சொந்த பயன்பாட்டுக்கான காரை மாத வாடகைக்கு விடுவதாக சொல்லி வாங்கிட்டு போய் அந்த காரை அடகு வச்சு ஏமாத்தின கதை குறித்து நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். உறையூரைச் சேர்ந்த வசந்த் என்பவர் கைது செய்யப்பட்டது குறித்தும், இதுபோன்று 100க்கும் மேற்பட்ட கார்களை அந்த மோசடி கும்பல் அடகு வைத்த விவகாரம் குறித்தும் நாம் பேசியிருக்கிறோம். அதுல பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பலருக்கு தங்களுடைய சொந்த காரை மீட்க முடியாம இன்னும் பரிதவிச்சிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தெரியாதனமா இந்த மோசடி கும்பல்கிட்டேருந்து காரை வாங்கினவங்க அதற்கான பணத்தை எப்படி அவன்கிட்ட வாங்குறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இன்னொரு பிரிவினர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மோசடியை போலவே அதுவும் திருச்சியில இன்னொரு மோசடி கும்பல் சிக்கி இருக்கு. திருவரம்பூரை சேர்ந்த ராஜசேகர் அப்படிங்கிறவரு கடந்த மே 1ஆம் தேதி திருவரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுக்கிறாரு. அவர் கொடுத்த புகார் 345/2025 அப்படின்னு பதிவாகுது. அதுல அண்ணா நகரை சேர்ந்த அருண் ஜோன்ஸ் மற்றும் திருவரம்பூர் பிரகாஷ் நகர் நந்தா ஹரிஷ் ஆகிய அந்த 2 பேருக்கு எதிராக அந்த புகாரை கொடுக்கிறாரு. ராஜசேகருக்கு அருண் ஜோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் இந்த மாதிரி கார்களை வாங்கி வாடகைக்கு விடக்கூடிய பிசினஸ நடத்திட்டு வர்றாரு. அவருக்கு தெரிந்து அவர்களுடைய நண்பர்கள் பலரும் அவர்கிட்ட காரை கொடுத்து வாங்கி இருக்கிறாங்க. அதற்கான மாத வாடகையை கரெக்டா அவரும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில ராஜசேகர் தன்னுடைய காரை அருண் ஜோன்ஸ் கிட்ட கொடுக்கிறாரு. அருண் ஜோன்ஸும் அவருக்கு மாதந்தோறும் வாடகை பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அந்த மாத வாடகை நின்று போகுது. அது குறித்து அருண் ஜோன்ஸ்ட கேட்கும் பொழுது, உங்ககிட்ட வாங்கின காரை நான் அப்படியே என்னோட ஃப்ரெண்டு நந்தா ஹரிஸ் அப்படிங்கிற பையனுக்கு நான் மாத்தி விட்டுட்டேன், அவன் சொதப்பிட்டு இருக்கிறான், அவன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்றாரு. அதன் பிறகு அருண் ஜோன்ஸும் ராஜசேகரும் சேர்ந்து நந்தா ஹரிஸ்ட போய் அந்த கார் என்னதான்ப்பா ஆச்சுன்ட்டு நேரில் வீட்டுக்கு போய் கேட்குறாங்க. கேட்டதுக்கு, உன் காரை நான் தஞ்சாவூர்ல ஒரு பார்ட்டிகிட்ட அடகு வச்சுட்டேன், காரெல்லாம் கேட்டு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக அந்த புகார்ல தெரிவித்திருக்கிறாரு. அவருடைய புகாரை விசாரித்த திருவரம்பூர் போலீசார் இந்த குற்ற சம்பவத்துல தொடர்புடைய அண்ணா நகரை சேர்ந்த அருண் ஜோன்ஸ், திருவரம்பூர் பிரகாஷ் நகரை சேர்ந்த நந்தா ஹரிஸ் ஆகிய 2 பேர்த்தையும் கைது செய்து திருச்சி மத்திய சிறைச்சாலையில அடைச்சிருக்கிறாங்க. இந்த விவகாரத்துல ராஜசேகர் அருண் ஜோன்ஸோட வாடகைக்கு முறையா ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரு. போலீசாரனுடைய அந்த விசாரணையில தான் பல விஷயங்கள் தெரிய வந்திருக்குது. இந்த ராஜசேகரனுடைய கார் பலருடைய கை மாறி இப்போதைக்கு அறந்தாங்கி பக்கத்துல யார் ஒருவர்கிட்டயோ அடகுல இருக்கிறதா சொல்றாங்க. ராஜசேகர் மட்டும் கிடையாது, ராஜசேகரை போலவே இந்த அருண் ஜோன்ஸ் மற்றும் நந்தா ஹரிஸ் ஆகிய இருவரிடம் ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய காரை கொடுத்து ஏமாந்திருக்கிறாங்க. உறையூரை சேர்ந்த பாலச்சந்திரன், அண்ணா நகரை சேர்ந்த குரூஸ் கேம்ரோன் சேர்மராஜ், தென்னூர் சித்தேஷ், அரியலூர் சதீஷ் பர்வீன் கனின்னு சொல்லிட்டு இந்த பட்டியல் பெருசா போகுது. இந்த மோசடி எப்படி நடைபெற்றது? இந்த அருண் ஜோன்ஸ் அப்படிங்கிறவரு ஈசி கார்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. அந்த நிறுவனம் குறித்து சமூக வலைதள பக்கங்கள்ல பக்கமா விளம்பரங்களை செய்திருக்கிறாரு. ஏதோ இந்த கால் டாக்ஸி அட்டாச் பண்ற விளம்பரம் மாதிரி உங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கான வாகனங்களை எங்களிடம் அட்டாச் செய்யுங்கள்னு சொல்லி பகிரங்கமாகவே விளம்பரப்படுத்துறாரு. அவருடைய ஒரு கேட்சிங்கான லைன் ஒன்று என்ன தெரியுமா? வேக்கப் யுவர் ஸ்லீப்பிங் கார்ஸ். ஏன் காரை நீ வீட்டுக்குள்ள போட்டு முடக்கி வச்சிருக்க, அதை என்கிட்ட கொடு, நான் பணமாக்கி தாரேன் அப்படிங்கிற அந்த ஆசை வார்த்தைகளை கொண்டதாக இருக்கிறது அந்த விளம்பரங்கள். 0% டெபாசிட், ஒரு பைசா நீ கட்ட தேவையில்லை, மாசம் உத்தரவாதமா 50,000 ரூபாய் வருமானம், காரினுடைய மெயின்டெனன்ஸை நாங்களே பார்த்துக்கிறோம், வீட்டில் உட்கார்ந்தபடியே நீ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான
வாசகங்கள். இன்னும் சொல்ல போனா இஎம்ஐக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு வாசனைக்கு பாணியில விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க. இதுல பியூட்டி என்னன்னு சொன்னா, ஈசி கார்ஸுங்கிறது ஒரு நிறுவனம். ஒரு வகையான விளம்பரம் தானே அவன் வந்து கொடுக்கணும். உன் காரை நீ அட்டாச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற ஒரு சலுகைகளை வந்து இவங்களுக்கு கொடுக்கற மாதிரி அதே பக்கத்துல இன்னொரு டைப் ஆஃப் விளம்பரங்களும் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு வாடகைக்கு கார் தேவையா, அதுவும் எப்படி செல்ஃப் டிரைவ் கார்ஸ். இந்த பாணியில தான் இந்த மோசடியே நடைபெற்றிருக்கு. ஏன்னா சொந்த பயன்பாட்டுக்கான வாகனத்தை வணிக ரீதியில யாரும் பயன்படுத்த முடியாது. அப்ப நான் இந்த காரை வணிக ரீதியா பயன்படுத்தல அப்படின்னு தப்பிப்பதற்காக தான் செல்ஃப் டிரைவ் கார்ஸ் அப்படிங்கிற ஒரு பதத்தையே, ஒரு வியாபார உத்திய இந்த மோசடி கும்பல் பயன்படுத்திக்கிட்டு வருது. இன்னும் சொல்ல போனா இந்த செல்ஃப் டிரைவ் கார்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல பல ஆப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. இப்போ ஓலா உபேர் புக் பண்ணிக்கிற மாதிரி இது போன்ற ஆப்களை பயன்படுத்தி இந்த செல்ஃப் டிரைவ் கார்ஸையும் யார் ஒருவரும் இந்தியாவினுடைய எந்த மூலையில இருந்தும் இந்த மாதிரி சொந்த பயன்பாட்டுக்கான காரை வாடகைக்கு அமர்த்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததுங்கிறது தான் இந்த இடத்துல கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஒரு நாளைக்கு 1300 ரூபாயிலிருந்து கார்கள் கிடைக்குங்கிற விளம்பரம் பார்க்க முடியுது. டெய்லி வேணுமா, வாரத்துக்கு வேணுமா, மாசத்துக்கு வேணுமா, எல்லா வகையான ஆஃபர்லையும் கார் கொடுக்குறோம். இதை விட ரொம்ப முக்கியமா இந்த தருதல பசங்க வீக்கெண்ட்ல வீட்டுக்கு தெரியாம அல்லது ஒரு மாதிரி வந்து கம்பெனிகள்ல வேலை செய்யக்கூடியவங்க கிளம்பி போற மாதிரி இருக்கிற நபர்களுக்கெல்லாம் வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு உனக்கு கார் வேணுமா, என்கிட்ட வா, 2 நாளைக்கு என்கிட்ட காசு கட்டு, 3 நாளைக்கு உனக்கு கார் தாரேன் அப்படின்னு வெறும் 3000 ரூபாய்க்கு உனக்கு நான் கார் தாரேன்னு சொல்லிட்டு விளம்பரங்களை போட்டிருக்கிறாங்க. அடுத்து மாச கடைசியில பாக்கெட் ரொம்ப டைட்டா இருக்குதா, கவலைப்படாத, 30% ஆஃபர் தரேன், காரை ஓட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரியான விளம்பரங்கள். அதை விட ஹைலைட்டா ஃப்ரீ டோர் ஸ்டெப் டெலிவரி வேற உண்டா, உன் வீட்டுக்கே வந்து நான் காரை நிப்பாட்டி தரேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னொரு பக்கம் இந்த இரண்டுமே ஒரே தளத்துல தான் வந்து இருக்கு. அப்ப இவங்கிட்டே இந்த காரை வாங்கி இந்த மாதிரி டெய்லி ரெண்ட் பேசிஸ்ல இன்னொருத்தனுக்கு காரை கொடுக்கறதுங்கிற வகையில இந்த பிசினஸ செய்துட்டு வராங்க. அப்ப இவர்களுடைய இந்த மோசடியான அந்த வாக்குறுதிகளை நம்பின ராஜசேகர் கடன் பட்டு ஒரு காரை புதுசா வாங்குறாரு. வாடகைக்கு விடணுங்கிறதுக்காகவே கடன் வாங்கி ஒரு கார் வாங்குறாரு. அந்த புதுசா வாங்கின காரை பூஜை போட்டுட்டு குடும்பத்தோட குழந்தை குட்டியில கூட்டிட்டு கோயிலா ஒரு 10 நாளைக்கு வந்து சுத்திட்டு இந்தாப்பா சாவின்னு சொல்லிட்டு அருண் ஜோன்ஸ்ட ஒப்படைக்கிறாரு. அவர் வாங்குற சம்பளமும் அந்த காருக்கு கட்டுற இஎம்ஐயை விட ஒரு 1000 ரூபாய் கம்மி. இன்னைக்கு சொந்த கார் எங்க இருக்குதுன்னே தெரியாம அந்த காரை நம்பி எப்படி இஎம்ஐ கட்டிடலாம், மாசம் அதுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் வருமானம் பார்த்தரலான்னு ஒரு பேராசைப்பட்ட நிலை இன்னைக்கு மாசம் இஎம்ஐ எப்படா கட்டுறதுன்னு விழிபிதுங்கி நிக்கிறாரு ராஜசேகர். ராஜசேகரை போலத்தான் இந்த மோசடி கும்பலிடம் காரை கொடுத்து ஏமாந்தவர்களும் வழி தெரியாமல் தவித்து நிற்கிறார்கள். இது ஏதோ தமிழகத்துல திருச்சியில நடந்த சம்பவம் அப்படின்னு நாம் பாத்திர முடியாது. சாதாரணமா ஒரு கூகுள்ல வாடகை கார் மோசடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு தேடி பாருங்க. தமிழகத்துல கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது போன்ற பல மோசடி கும்பல்கள் இதே பேட்டர்ன்ல கார்களை வாடகைக்கு விடுவதாக கூறி வாங்கிட்டு போய் இன்னொருத்தவன்ட்ட அடகு வச்சுட்டு ஏமாத்தின கதைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு மாவட்டங்களையும் இது போன்ற பல்வேறு வழக்குகள் பதிவாகி இருக்கு. பலர் கடன்பட்டு நடுத்தருவில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இது தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இதுதான் நிலை. அதற்கு எடுப்பான உதாரணம் மும்பையில நடந்த அந்த சம்பவம். இதுவும் மே மாதத்தினுடைய தொடக்கத்தில் நடந்த சம்பவம் தான். மும்பை மீரா ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் பாவேஷ். அவர் மும்பை போலீஸ்ல ஒரு புகார் கொடுக்கிறாரு. சந்தீப் அப்படிங்கிறவருக்கு எதிராக கொடுத்த அந்த புகார்ல சந்தீப்புங்கிறவரு மும்பை விமான நிலையத்திலையும் மும்பை துறைமுகத்திலையும் பலருக்கு இது போன்ற வாடகை கார்களை அவர் வாங்கி கொடுத்துட்டு இருப்பதாகவும், என்கிட்ட உன்னுடைய காரை கொடுத்தேனா மாதம் 55,000 75,000 வரை மாத வாடகை வாங்கி தருவதாகவும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. சேம் அதே கதை தான். சந்தீப்பை போலீசார் கைது செய்யறாங்க. அவர்கிட்ட விசாரணை நடத்துறாங்க. விசாரணையில 246 கார்களை பறிமுதல் செய்திருக்கிறாங்க. மும்பை, நவி மும்பை, புனே, நாசிக், குஜராத் இது போன்ற நகரங்கள்ல அந்த மோசடிங்கிறது விரிவடைந்திருக்கு. மும்பையில மட்டும் 246 காரு. இப்ப நாம சொன்ன இத்தனை இடங்கள்ல 1375 பேரிடம் அவர் இந்த கைவரிசையை காட்டியிருக்காரு. எப்படியும் ஒரு 20 கோடி ரூபாய்க்கு குறையில்லாம இந்த மோசடியை அந்த சந்தீப் அண்ட் கும்பல் நடத்தி இருக்கு. அப்ப இந்த மோசடி சொந்தமாக கார் வைத்திருக்கக்கூடிய அந்த ஓன்போர்டு வாகனங்களை குறிவைத்து தான் இந்த மோசடி நடைபெற்று வருகிறது. குறிப்பா ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பைக் மேல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் அடுத்து காருக்கு மாறுது.
நமக்கு சொந்தமாக ஒரு கார் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு கெத்து அவர்களை அதை நோக்கி தள்ளுது. இன்னைக்கு முன்னணி கார் நிறுவனங்கள் பலவும் ₹1 காசு கொடுத்துட்டு கார் எடுத்துட்டு போன்னு வந்து விளம்பரங்கள் பண்றாங்க. நம்மளுடைய அத்தியாவசிய தேவைக்கான ஒரு பொருட்களை ₹1 காசு கம்மியா இருந்தாலும் நம்மளால வாங்கிட முடியாது. ஆனா இது போன்ற கார்களை பல்வேறு முன்னணி நிறுவனங்களிடமிருந்து ₹1 கொடுத்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு சந்தைங்கிறது இருக்கு. அப்ப இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு தான் அவனால காரை கெத்துக்கு வாங்கிட்டு வந்துருவான். மாசம் இஎம்ஐ கட்ட முடியாது, தடுமாறுவான். அப்ப அது போன்ற நபர்களை அணுகணும்னா ஈஸியா அவங்களுடைய காரை கொடுத்துருவாங்கன்னு சொல்லி தான் இது போன்ற இந்த டார்கெட் நடத்தப்படுது. அடுத்து நம்ம முன்னரே சொன்னது போல அந்த செல்ஃப் டிரைவ் கார்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்த மோசடி அரங்கேற்றப்படுது. இது சட்டப்பூர்வமானது இவங்களாவே சொல்லிக்கிறாங்க. இது ஊராய மாத்திர கதை தான். அப்ப இந்த விஷயத்துல ஒருத்தன் ஹெல்மெட் போடாம போனாலே வழிமறித்து ₹1000 ஃபைனை போடக்கூடிய போலீசார், வாகனங்களுடைய அதனுடைய உரிமங்களை பரிசோதிக்கக்கூடிய ஆர்டிஓ போன்ற அதிகாரிகள் இந்த கார் விஷயத்துல கராரா நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவுல ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. குறிப்பா இவங்க கிட்ட ஏதோ ஒரு ஆப்ல ஏதோ ஒரு ஐடியா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு செல்ஃப் டிரைவ் கார்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு 3 நாளைக்கு போறான். அந்த காரை வாங்கிட்டு போய் அவன் சுற்றுலா தான் போறானா இல்ல வேற ஏதாவது சம்பவத்துல ஈடுபடுறானான்னு யார் அதை உறுதிப்படுத்துறது? சமீபத்துல ஒரு தோழிய ஒரு காதலனோட சேர்ந்து இன்னொரு தோழியும் கடத்தி கொண்டு போய் ஒரு மலை பிரதேசத்துல வந்து தள்ளி விட்டு கொலை செய்த அந்த சம்பவத்திலையும் இது போன்ற வாடகை கார் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பல்வேறு தீவிரவாத செயல்களுக்கும் இது போன்ற வாடகை கார்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. என்ன சொல்ல போனா இந்த சதுரங்க வேட்டை பாணியில மோசடியில ஈடுபடக்கூடிய கும்பலுக்கும் இது போன்ற கார்கள், பலரை கடத்துவதற்கும் இது போன்ற கார்கள், ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபடுவதற்கும் ஒரு கொலை குற்றவாளிகள் கூட இது போன்ற கார்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுது. ஆக இந்த இடத்துல வெறுமனே ஒரு பண மோசடி சம்பந்தப்பட்ட விவகாரமாக மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் இது பார்க்கப்பட வேண்டிய தேவை இருக்குங்கிறத தான் இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்துது. குறிப்பா ஒரு டீ போர்டு வண்டியா இருந்ததுன்னா அதுக்கு பல்வேறு வரிகளை கட்டணும், அது நமக்கு செலவு பிடிக்கிற வேலை, வருஷத்துக்கு ஒருக்க எஃப்சி எடுக்கணும். ஆனா ஓன் போர்டு வண்டினா அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அந்த குறுக்கு புத்தியும் அந்த பேராசையும் தான் முதல் வலிக்கு காரணமாக இருக்கு. இவர்களுடைய இந்த பேராசையை தான் மோசடி கும்பல் தன்னுடைய கேடான நோக்கத்துக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அடுத்தது இந்த அடகு பிடிக்கிற குரூப். இவனுங்க 10 பேத்த பிடிச்சி போலீசார் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளினாதான் இந்த கும்பல்களுக்கெல்லாம் ஒரு பயம் வரும் அப்படின்னு இந்த கார்களை பறிகொடுத்து பரிதவிக்கக்கூடிய நபர்கள் ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க. ஏன் சொன்னா ஒரு காரை அடகு பிடிக்கிறான்னு சொன்னா அந்த காரினுடைய உண்மையான உரிமையாளர் இருப்பதில்லை. அந்த கார் கடன்ல வாங்கப்பட்டிருக்கு. அந்த காரினுடைய அசல் ஆவணங்கள் ஏதோ ஒரு வங்கியிலேயோ அடகுக்காரன்ட்டே இருக்கும். ஆனா வண்டியினுடைய ஓனரும் இருக்க மாட்டாரு, அசல் ஆவணங்கள் இருக்காது. ஆனா அந்த காரை இவன் 2 லட்சம் ரூபாய்க்கு 3 லட்சம் ரூபாய்க்கு அடகு பிடிச்சு வச்சிருக்கிறேன், 3 லட்சம் ரூபாய் காசு கொடுத்துட்டு காரை எடுத்துட்டு போட்டு வந்து கரார் காட்டுறாங்க. அப்ப இது போன்று சட்டவிரோதமான முறையில் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் காரை அடகு பிடித்து வைத்திருக்கிறேன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய கும்பலை 4 தட்டு தட்டி காரை பிடிங்கி காருக்கு சொந்தமானவன்ட்ட கொடுத்தாதான் இது போன்று அடகு பிடிக்கக்கூடிய கும்பலுக்கும் ஒரு பயம் வரும். அவர்கள் அது போன்ற செயலில் அடுத்து ஈடுபட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் அவர்கள் தரப்புல வைக்கிறாங்க. இதுல கொடுமையே என்னன்னா, ஏதோ சபலப்பட்டு அந்த காரை கொடுத்து அந்த காருக்காக கடன்பட்டு காருக்கு இஎம்ஐ கட்ட முடியாத, அந்த கார் எங்கதான் இருக்குன்னு கண்ணுல பார்க்க முடியாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாயலைச்சல் அலைஞ்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுடைய பாடுதான் வேதனையானது. நிறைவாக இந்த விவகாரத்தில் போலீசாரும் ஆர்டிஓ அதிகாரிகளும் இணைந்து இது போன்ற இந்த தொடர் மோசடிகள் அடுத்து நடைபெறாத அளவுக்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அடுத்து சொந்தக்கார் வச்சிருக்கிறவங்களும் இது போன்ற சம்பவங்களை தெரிந்து கொண்டு சொந்தக்கார் வச்சிருக்கிறனா சொந்தமா உன்னுடைய பயன்பாட்டுக்கு மட்டும் பயன்படுத்து, மீறி மாச வாடகை தாரான்னு சொல்லி பேராசைப்பட்டு கொடுத்துட்டா இதுதான் கதி அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் நிகழ்வு உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ₹500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.